மணிவண்ணன் இந்த வர கொடுங்கப்பா, முதலிக்க தடுங்க. இந்தாங்க இந்தாங்க. அது 2 தான் உங்களுக்கு. இதுக்கு இல்லைங்க. அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்த வருவோம். இரட்டையர்கள் 12ஆம் வகுப்பில் முதல் மற்றும் 2ஆம் இடம். ஒருவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்னையில் கிண்டியில் படித்துக் கொண்டிருக்கிறார். மற்றொருவர் நீட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். 3ஆம் இடம் ஸ்ரீநிதி மதுரை தியாகராஜர் கல்லூரியில் பிஇ படித்துக் கொண்டிருக்கிறார். விருதை பெற்றுக் கொள்கிறார். ஸ்ரீநிதியின் அம்மா நல்லாசிரியர் விருது பெறும் திரு ஜெயபிரகாஷ் நாயுடு ஸ்ரீநிதியின் தாத்தா அவர்கள் இந்த விருதை பெறுகிறார்கள். கரெக்ட் தான் ஒன்று தான். செக்கு போயிடுச்சு. இந்த இருக்கு அண்ணா, இந்த செக் கொடுங்க. முதலிடம் பெற்றவர்களுக்கு ரூபாய் 5000, 2ஆம் இடம் பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சங்கம் மற்றும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து 12ஆம் வகுப்பில் சிபிஎஸ்இ தேர்வில் சிறந்த நிலை பெற்றமைக்காக ராகுல் அவர்கள், ராகுல் மேடைக்கு வரவும். ராகுல் 2000. ராகுல் கொடுங்க, சீல்டு கொடுங்க. ராகுல் தண்ணி. ராகுல் போங்க. சிபிஎஸ்இ பிரிவில் 12ஆம் வகுப்பில் ராகுல் சிபிஎஸ்இ பிரிவில் சிறப்பு நிலை பெற்றதற்காக ரூபாய் 2000க்கான செக் மற்றும் விருது வழங்கப்படுகிறது. இருக்கு. நீமாசன் மேயர் அவர்களின் பொற்கரங்களால் மதுமிதா 12000 உதவித்தொகை செக் பெறுகிறார். பொறியியல் படிப்பவர்களுக்கு 12800. அடுத்து நிமாசன் கலசலிங்கம் பொறியியல் கல்லூரியில் பிஇ படித்து வரும் நிமாசன் அவர்களின் அம்மா வரவும். நிமாசன் கலசலிங்கம் பொறியியல் கல்லூரியில் பிஇ படிக்கிறார். நிமாசன் தற்பொழுது 12500க்கான செக் நிதி உதவி பெறுபவர்கள் இங்கேயே இருக்கவும். புகைப்பட செஷன் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாநகர் வெளம நாயுடு சங்கம், வெளம எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பெருமையுடன் இணைந்து நடத்தும் 12ஆம் ஆண்டு விழா கல்வி திருவிழா 2024 இந்த நல்லதோர் நிகழ்விற்கு என்னை அழைத்தமைக்கு இதன் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் நிறைய விருதுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு, குறிப்பாக இஸ்ரோ தலைவர் அவர்களுக்கு நான் என்னுடைய கையால் வழங்கும்போது நான் மிகவும் நெகிழ்வுற்றேன். அடுத்தபடியாக மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த கல்வி கற்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைய நல்லதொரு செயல்களை செய்து கொண்டிருக்கும் இந்த சங்கமானது மென்மேலும் வளர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த குறிப்பாக தம்பி வழக்கறிஞர் சிவராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள எங்களது மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் சோலைராஜா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர் சமூகம் நம் தேசத்தின் எதிர்காலம். கல்வி என்பது அத்தியாவசிய ஒன்றாகும். அதில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது. கல்வி அறிவுடன் மாணவர்கள் சமுதாய அறிவும் அரசியல் அறிவும் பெற்றிட வேண்டும். இத்தகைய அறிவு உங்களுக்கு நல்லதோர் எதிர்காலத்தை உருவாக்கும்.
அரும் பரிசு 1000 ஆயினும் பிள்ளைக்கு பெரும் பரிசு கல்வி ஒன்றுதான். மாணவ செல்வங்களே, அப்படிப்பட்ட கல்வி ஒருவரை மேன்மைப்படுத்தும். கல்வி நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை தரும். கல்வி ஓர் அழிவில்லாத செல்வம். கல்வி இந்த சமூக வளர்ச்சியில் ஓர் அச்சாணியாகும். கல்வி உங்களுக்கு திறமை, ஆளுமை, அறிவை பெற்றுத்தரும். இந்த உலகம் கல்வியில் உயர்ந்தவர்கள் வழியில்தான் பயணப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் கசடர கற்க வேண்டும். இந்த சமூகமானது உங்கள் சமூகத்தினருக்கு மட்டும் பயன்படக்கூடியதாக இல்லாமல் நிறைய நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மாநகராட்சி குழந்தைகளுக்கும் இது போன்ற திட்டங்களும் உங்களுடைய நலத்திட்டங்கள் சேர வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர் செல்வங்களே, ஒன்றை கூறி விடைபெறுகின்றேன். யாரெல்லாம் இன்று புத்தகத்தை நோக்கி தலை கவிர்களார்களோ நாளை அவர்கள் எல்லாம் தலை நிமிரப் போகிறார்கள் என்பதில் ஐயமில்லை என்று கூறி, இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்த இந்த சங்கத்திற்கு அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது மேயர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வெலமா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வெலமா சங்கம் சார்பாக மதுரை மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய இந்திராணி பொன்வசந்த் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டி பாராட்டு தெரிவிங்கள்.